அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிஎம்கே கூட்டணியில் 3 கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. சிபிஐ, சிபிஎம், மதிமுகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. டிஎம்கே கூட்டணியில் 3 கட்சிகளுடன் இன்று தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் முதற்கட்டமாக இந்திய கம்யூனிஸ்டுடனான பேச்சுவார்த்தை திமுக கூட்டணி சார்பில் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று மதியம் நட்பகல் போல அது ஒப்பந்தமானது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக உடையான அந்த ஒப்பந்தமானது இன்று மதியம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக இன்றைய தினமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதே போல மதிமுக என 2 கட்சிகளும் தொடர்ச்சியாக வர இருக்கின்றன. தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இன்று மதியமே கையெழுத்திட்ட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தொடர்ச்சியாக இன்று மாலை வருவதற்காக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்று மாலை விடுதலை சிறுத்தைகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்ற நிலையில் இன்று மதியத்திற்குள்ளாகவே 3 கட்சிகள், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக என இந்த 3 கட்சிகளும் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் அடிப்படையிலே கையெழுப்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினமே முழுமையான திமுக, காங்கிரஸை தவிர மீது இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இன்றைய தினமே ஒப்பந்தம் கையெழுத்து ஆனது இடம்பெறுகிறது. இதன் அடிப்படையிலே மதியம் முதலமைச்சர்கள் அறிவாலய வர இருக்கிறார்கள். அவர் தலைமையில் தான் தற்போது ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை குழு ஐயுஎம்எலுக்கு ஏற்கனவே ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது தொடர்ச்சியாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் கடந்த முறை என்ற 2 தொகுதிகளும், அதாவது ஐயுஎம்எலுக்கு ராமநாதபுரம், அதே போல நாமக்கல் கொங்குநாடு மக்கள் கட்சி என்றது. எனவே அதன் அடிப்படையிலே கடந்த முறை என்ற 2 தொகுதியிலும் 2 கட்சிகளின் அடிப்படையில் அவர்களுக்கு இடமானது கொடுக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினமும் அதே போல கடந்த முறை என்ற அதன் அடிப்படையிலே தொகுதியானது ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இந்த தினம் முழுமையாக பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் ஒப்பந்தமானது இன்றைய தினம் ஏனைய கட்சிகளுக்கும் காங்கிரஸை தவிர மீது இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து இன்றைய தினமே ஒப்பந்தமானது கையெழுத்திட இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.